நான் உங்க திவ்யா. அமானுஷ்யமான இடங்களை தேடி இன்னைக்கு நான் கர்நாடகா மாநிலத்துக்குள்ள டிராவல் செஞ்சுட்டு இருக்கேன். சித்தர்களோட ஜீவசமாதி பத்தி எல்லாம் நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க ஒரு சித்தர் தன்னோட உடலையே பறவைகளுக்கு இரையாக்கி இருக்காரு. அவரு தவமிருந்த இடத்துல படிச்சா ஞாபக சக்தி கூடும்னு ஒரு நம்பிக்கையால ஊர் பசங்க எல்லாம் அந்த சித்தரோட தவ குகையில வந்து படிக்கிறதா எனக்கு ஒரு வித்தியாசமான தகவல் கிடைச்சிருக்கு. அதை தேடிதான் நான் இப்போ கர்நாடகாவுக்குள்ள டிராவல் ஆகிட்டு இருக்கேன். தன் உடலை பறவைகளுக்கு இரையாக்கிய மகான், சித்தர் சமாதியில் வந்து படிக்கும் மாணவர்கள். சித்தமல்லியா வந்துட்டு தன்னோட சீடர்கிட்ட ஒரு பானையில தண்ணி வச்சுட்டு போயிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருப்பி அவர் வந்து பார்த்தப்போ கழுகு பருந்து எல்லாம் அவர் வந்து உடம்ப சாப்பிட்டதாகவும் போன் மட்டும் இருந்ததா சொன்னாங்க. இன்றும் சிறுத்தைகள் விசிட் செய்யும் ஒரு சித்தர் மலை. கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்துல இருக்கிற செல்வனஹல்லிங்கிற கிராமத்துக்கு தான் இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இங்க நான் போற இடங்கள் எல்லாம் பசுமையா இருக்கு. நம்ம ஊரை விட்டுட்டு பாஷை தெரியாத ஊர்ல சுத்துறது கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் தான். இங்க இருக்கிற கவிமடான்னு சொல்லப்படும் ஒரு மலை மேல 3 சித்தர்களோட பிரசன்ஸ இன்னைக்கு உணர முடியறதாகவும், அந்த சித்தர்களை காவல் காக்க இரவு பகலா சிறுத்தை, கரடி மாதிரியான மிருகங்கள் அங்க இருக்கிறதாகவும் ஒரு திகிலான தகவலை நான் கேள்விப்பட்டேன். அப்படி ஒரு ரிஸ்கான இடத்துக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கேன். ஒரு வழியா நான் இப்போ அந்த ஜீவசமாதி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். நான் இங்க என்டர் ஆகிற இடத்துல ஒரு நுழைவாயில் அமைக்கப்பட்டு இருந்தது. அதுல சித்தமலையா சிலையும் அதுக்கு பாதுகாப்பா 2 புலிகளையும் அமைச்சிருந்தாங்க. இந்த புலிகளுக்கும் சித்தருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் அந்த ஜீவசமாதி இருக்கிற இடத்துக்கு நடந்தேன். இந்த மலைக்கு பேரு கவிமடான்னு சொல்றாங்க. இந்த இடத்தையும் இந்த சூழலையும் பார்க்கும்போது குடியிருப்பு ஏதோ இல்லாத ஒரு காடு மாதிரியான பகுதியில தான் இந்த சித்தர் ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. ஜீவசமாதி அமைஞ்சிருக்கிற இடத்தை சுத்தி மலை குகைகளால சூழப்பட்டிருக்கு. இதுல மேல் குகை மடம்னும் கீழ்குகை மடம்னும் 2ஆ பிரிச்சிருக்காங்க. நான் இப்ப சித்தர் கோயில் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். இங்க அவருக்கு மாலை போட்டு அலங்காரம் எல்லாம் செய்து வச்சிருந்தாங்க. இங்க ஒருத்தர் சித்தர் சிலைக்கு பூஜை செய்துட்டு இருந்தாரு. ருத்ராட்சத்தால ஒரு பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. பார்க்க வித்தியாசமா இருந்தது. ஜீவசமாதி பக்கத்துல இருக்கிற ஒரு குளத்தையும் நான் பார்த்தேன். பழமை வாய்ந்த இந்த குளத்துல தான் தியானத்திற்கு முன்பு குளிக்கிறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு சித்தர். அதனால இன்னைக்கும் இந்த குளத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. பொதுவா சித்தர்கள் அப்படின்னாலே அழுக்கு ட்ரெஸ்ஸோட குளிக்காம இருப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க வாழ்ந்த சித்தமல்லியா வந்துட்டு டெய்லி காலைல இந்த குளத்துல குளிச்சு எழுந்துட்டா போய் தியானம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குளத்துல உள்ள தண்ணி எள்ளி குளிச்சுட்டு இந்த ஜீவசமாதி வந்துட்டு 3 தடவை சுத்தி வந்தா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறமா இந்த சரௌண்டிங்ல வந்துட்டு எந்த கோவில் ஃபெஸ்டிவலா இருந்தாலும் இந்த தண்ணி எடுத்துட்டு போய் தான் சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்றதா சொல்லிடுறாங்க. அவ்வளோ ஒரு புனிதமான குளம் அப்படின்னு சொல்றாங்க. இவரு பிரபன்னா, இந்த சித்தமலையா ஜீவசமாதியோட காரியதரிசி. இவர்கிட்ட அந்த குளத்தை பத்தி கேட்டேன். ಈ ಗದ್ದಿಗೆ ಮಾಡಿದ್ಮೇಲೆ ಭಕ್ತರೆಲ್ಲ ಸೇರ್ಕೊಂಡು ಅದೊಂದು ಬಾವಿ ಮಾಡಿರು. இந்த குகை மாட மக்கள் எல்லாம் சேர்ந்து சித்தசாமிக்கு இங்கே ஒரு ஜீவசமாதியை கட்டியிருக்காங்க. அந்த சமாதி பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்குது. இந்த சித்தசாமி தவம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த குளத்துல தான் குளிப்பார். அதனால் அந்த தண்ணிக்கு ஏதோ சக்தி வந்திருக்கு. இங்கே கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பிறக்காதவங்க எல்லாம் அந்த தண்ணியில் வந்து குளித்து 3 தடவை சித்தரோட சமாதியை சுற்றி வந்து கையெடுத்து கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த தண்ணியில் குளித்து நம்ம சித்தர் சாமியை வேண்டிக்கிட்டால் அது கண்டிப்பாக நடக்குது. இதை நாங்கள் யாரும் சாதாரண தனியாக பார்க்குறது இல்லை, புனித தனியாக தான் பார்க்குறோம்.
இங்கே சுற்றி பற்றி இருக்க எல்லா கோயில் திருவிழாக்கும் அந்த குளத்து தண்ணி தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதை நாங்கள் தீர்த்தமாக தான் இன்னி வரைக்கும் நாங்கள் பின்படுத்துகிறோம். ಅವರಿಗೆ ಆ ಕಷ್ಟ ಬಗೆಹರಿಯೋದು, ಆ ಬಗೆಹರಿದಾಗ ಆ ನಂಬಿಕೆಯಲ್ಲೇ ಅದು ಬರೋದು. நான் அங்க இருந்து இன்னொரு கூடத்துக்கு போனேன். இத பார்க்கவே ரொம்ப அழகாவும் வினோதமாகவும் இருக்கு. இதுதான் சித்தமல்லையா சித்தர் தியானம் செய்த குகை. இங்க உள்ள ஒவ்வொரு பாறைகளுக்கு நடுவே இருக்கும் குகைகள் தான் இப்படி அறைகளா மாற்றம் செஞ்சு வச்சிருக்காங்க. சீலிங்ல பாறைகளால தான் மூடப்பட்டிருக்கு. நாம விசிட் செஞ்சதுல நிச்சயம் இது ஒரு வித்தியாசமான சித்தர் கோயில் தாங்க. அத நீங்களே பாருங்க. நான் அங்க போகும்போது பள்ளி மாணவர்கள் நிறைய பேரு உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க படிச்சுட்டு இருக்கிற இடம் தான் சித்தர் தவம் இருந்த இடமும். எங்களை கொஞ்சம் கூட கவனிக்காம முழு ஆர்வத்தோட படிப்புல கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க. நான் அங்க இருந்து கிளம்பி அங்க இருந்த அடுத்த குகைக்கு போனேன். இங்கதான் சித்தமல்லையா தன்னோட தவ வாழ்க்கைய தொடங்கி இருக்காரு. இங்க சித்தமல்லையா யோகா செய்ய பயன்படுத்தின 2 பாறைகளுக்கு நடுவுல கம்பிகளும் அமைக்கப்பட்டிருந்தது. எப்போதுமே சித்தர்கள் இது போன்ற மலை குகைகள், ஆள் அரவம் இல்லாத அடர்ந்த காடுகள், இப்படியான இடங்கள்ல தான் தவம் இருப்பாங்க. அப்படி ஒரு இடத்தை தான் சித்தமல்லையாவும் தேர்வு செஞ்சிருக்காருன்னு எனக்கு தோணுது. நான் குகைக்கு உள்பக்கமா இருக்கிற அடுத்த அறைக்குள்ள போனேன். இங்கதான் சித்தமல்லையா தன்னோட தியானத்தை செய்வாராம். அந்த இடத்தை அடைஞ்சதுமே எனக்குள்ள ஏதோ ஒருவித அமைதி வந்த மாதிரி தோணுது. வழக்கமா எல்லா சித்தரோட இடத்துலயும் இந்த அமைதி இருக்கதான் செய்யும். ஆனா இங்க ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறதா ஒரு எண்ணம் உண்டானது. அந்த குகையில சித்தமல்லையா தியானம் பண்ணின இடத்துல அவர் பயன்படுத்தின சில பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் நான் பக்கத்துல போய் பார்த்தேன். ஒரு மேடை போல அமைக்கப்பட்டிருந்த இந்த இடத்துலதான் சித்தமல்லையா தியானம் பண்ணுவாருன்னு அந்த இடத்துல அவர் பயன்படுத்தின பாதரட்சைகள், யோக தண்டம், ஒரு தடி இதெல்லாம் அங்க வைக்கப்பட்டிருந்தது. அப்படியே உட்கார்ந்து தியானம் செய்ய ஆரம்பிச்சேன். லேசா ஆரம்பிச்சுட்டு திரும்பிடலாம்னு உட்கார்ந்த என்னால உடனே எழுந்திருக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு சக்தி என தியானத்துக்குள்ள அழைச்சுக்கிட்டு போன மாதிரி இருந்தது. நீண்ட நேரம் கழிச்சுதான் என்னோட தியானம் கலைஞ்சது. சித்தர்கள் குருவா இருந்து நம்மள வழி நடத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த நேரடி அனுபவம் எனக்கு புதுசா இருந்தது. இந்த இடத்துல உட்கார்ந்து படிக்கிற இந்த பசங்க கிட்ட நான் பேசினேன். அவங்க வீட்ல உட்கார்ந்து படிக்காம எதுக்கு இங்க வந்து படிக்கிறாங்கன்னு கேட்டதுக்கு அவங்க கன்னடத்துல பதில சொன்னாலும் அந்த பதில் என்னன்னு என்னால உணர முடிஞ்சது. அவங்க எல்லார்கிட்டையும் ஒரு ஒழுங்கும் படிப்பு மேல ஆர்வமும் இருந்தத என்னால உணர முடிஞ்சது. சாதாரணமான ஸ்டூடெண்டா இருக்கிற பசங்க இங்க வந்து படிக்கும் போது பெரும்பாலும் பொறுப்பான சிந்தனை சக்தி அதிகரிக்கிற மாணவர்களா மாறி போறாங்கன்னு எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ பற்றி சொல்ல ஆரம்பிச்சது. இந்த குகைக்குள்ள தங்கி படிக்கிறது தான் பசங்க இன்னைக்கு நல்லா படிக்கிறதுக்கு காரணம்னு சொல்றாங்க. இந்த கவிமடாவை சுத்தி இருக்கிற பல கிராமங்களை சேர்ந்த மாணவர்கள் இந்த குகையில வந்து தங்கி படிச்சு தங்களோட அறிவு திறனை பெருக்கிக்கிட்டு போறதா இங்க உள்ளவங்க சொல்றாங்க. சித்தமல்லையா வழக்கமான சித்தரா மட்டும் இல்லாம யோகாவையோ தியானத்தையும் ஒன்னா கலந்து அவர் முக்தி நிலைய அடைஞ்சதால இந்த இடத்துக்கு அறிவை கொடுக்கிற சக்தி வந்துட்டதாதான்
இங்க இருக்கிற கோயில்ல சேர்ந்தவங்க சொல்றாங்க. இவரு சந்திரசேகரன், இங்க குகைக்குள்ள படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஆசிரியர். அவர்கிட்ட நான் சில விவரங்களை கேட்டப்போ அவர் தன்னோட அனுபவத்துல பார்த்த விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ಇದು ಸಿದ್ಮಲ್ಲಾರಿ ಅಂತಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಜೇನ್ಕಲ್ ಸಿದ್ಧರಿದ್ದಾರಲ್ಲ, ಜೇನ್ಕಲ್ ಸಿದ್ದೇಶ್ವರ ಸಮಕಾಲೀನರವರು. இந்த சித்திரமல்லா பவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். இவர் வாழ்ந்த அதே காலத்திலே ஜெயின்கல் சித்தசாமின்னு ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு. இவங்க 2 பேருமே சமகால சித்தர்களாக இங்கே இருந்திருக்காங்க. இந்த சித்தரை வந்து இங்கே யாருமே சித்தராக பார்க்கறதில்ல, குருவாக தான் பார்க்குறோம். இங்கே கரெக்டாக அமாவாசை அன்னைக்கு வந்து இந்த இடத்துல தவம் செஞ்சோம் வச்சிங்களேன், சித்தர் சாமியோடைய மொத்த பலனை நம்ம அனுபவிக்கலாம். இங்கே யுகாதி வந்தால் குரு சப்தகான்னு ஒரு பண்டிகை கொண்டாடுறோம். கார்த்திகை மாதத்தில் யாத்திரை வராங்க. சித்திரை மாதத்தில் இங்கே வந்து பக்தர்கள் எல்லாம் பூஜை செஞ்சு சிறப்பு குரு பூஜை ஒன்று செய்கிறாங்க. இந்து சமயத்தில் திங்கக்கிழமை சனிக்கிழமை சாமியை வழிபடுற மாதிரியே ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இங்கே சுற்றி இருக்க கிராமத்து மக்கள் எல்லாம் வந்து அன்னதானம் செஞ்சு ಜನಗಳಿಗೆ ಪ್ರಸಾದ கொடுத்து சந்தோஷப்படுறாங்க. ಇಲ್ಲಿ ಬಂದಂತ ಭಕ್ತರಿಗೆ ಊಟವನ್ನು ಬಡಿಸಿ ತಮ್ಮ ಮನಸಂತೋಷ ಪಡಿಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. தாம் பாடம் நடத்த ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இந்த குகையில படிக்கிற மாணவர்கள் இருந்துகிட்டு வரதாவும், இந்த குகையோட புகழ் சுத்து வட்டாரம் மட்டும் இல்லாம இப்பெல்லாம் சிலர் வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து இங்க தங்கி படிச்சுட்டு போறதையும் சொன்னாரு. இங்க சித்தர் சாமி வாழ்ந்த காலத்துல அந்த குகைக்கு பக்கத்துல ஒரு புலி ஒன்று வரும். அந்த புலி சித்தர் சாமி பக்கத்திலே படுத்து தூங்கும். அந்த புலி இது வரைக்கும் யாருமே தீர்னதில்லை, யாருமே கடிச்சதில்லை. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் கர்நாடகா ஹாசன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கவிமடா மலைப்பகுதிக்கு வந்திருக்கேன். இங்க இந்த ஒரே மலையில 3 சித்தர்கள் ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. இன்னைக்கும் இங்க அவங்களோட பிரசன்ஸ உணர முடியறதா சொல்றாங்க. அந்த சித்தர்களை பாதுகாக்க கரடி, சிறுத்தை மாதிரியான மிருகங்கள் உலா வர்றதா ஒரு திகிலான தகவலை கேள்விப்பட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன். சித்தர் எப்போதுமே தியானம் செய்ய மலைக்கு மேல போகும்போது அந்த பாறைக்கு எதிரில ஒரு புலி வந்து உட்கார்ந்துக்குமா. அந்த புலிதான் மக்களுக்கு அடையாளமா இருந்திருக்கு. புலி குகை எதிரில இருந்தா சித்தர் தியானத்துல இருக்கிறதா புரிஞ்சுக்கிட்டு பொதுமக்கள் அவரை தரிசிக்க மலைக்கு போறது வழக்கமா இருந்திருக்கு. ಈ ಗವಿ ಮಠದಲ್ಲಿ ಸಿದ್ಮಲಾರಿ ಇದ್ದಾರೆ ಅಂತ இங்க சித்தர் சாமி வாழ்ந்த காலத்துல அந்த குகைக்கு பக்கத்துல ஒரு புலி ஒன்று வரும். அந்த புலி சித்தர் சாமி பக்கத்திலே படுத்து தூங்கும். அந்த புலி இது வரைக்கும் யாருமே தீர்னதில்லை, யாருமே கடிச்சதில்லை. இங்க இந்த ஊர்ல நல்லது கெட்டது, மழை, விவசாயம் இப்படி எல்லாத்துக்குமே சித்தரோட ஆசீர்வாதம் காரணமா நாங்கள் நம்புறோம். அவர் வாழ்ந்த காலத்துல எங்க தாத்தா நேர்ல இருந்து அதெல்லாம் பார்த்துருக்காரு. ಎಲ್ಲರೂ ಹೋಗ್ತಾ ಇದ್ವಿ. ಇವಾಗಲೂ ಅದೇ ತರ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದೆ. சித்தமல்லையா தன்னோட உடலை வித்தியாசமான விதத்துல பயன்படுத்தி ஜீவசமாதி அடைஞ்சதா சொல்லப்படுற பாறை பகுதியை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்துக்கு மேல தவ வாழ்க்கையில தான் முதிர்ச்சி அடைந்ததை உணர்ந்த சித்தமல்லையா தன்னோட இறுதி கட்டத்துல ஒரு வினோத ஆசைய தன் சிஷ்யர்கிட்ட சொல்லியிருக்காரு. தன்னோட உடலை பறவைகளுக்கும் பட்சிகளுக்கும் இரையாக அது கொத்தி தின்னும்படி மலை மேல வைக்கணும்னு, அதுக்கு பக்கத்துல ஒரு கலசத்துல நீரை வச்சுட்டு அங்க இருந்து போய்விடும்படியும் தன்னோட வினோத ஆசைய தன்னோட சிஷ்யருக்கு சொல்லி இருக்காரு சித்தமல்லையா. அது மட்டும் இல்லாம அப்படி செஞ்ச பிறகு தன்னோட உடலை யாராவது அப்புறப்படுத்தினாலோ எடுக்க முயற்சி செஞ்சாலோ அவங்களுக்கு மரணம் உறுதின்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு. அவரு சொன்னபடியே உயிரோட இருந்த தன் குரு உடலை சுமந்து அங்க உள்ள மலை மேல கொண்டு போய் வச்சிருக்காரு சிஷ்யர். தன்னோட குருவின் சொல்படி அவரை அங்கேயே விட்டுட்டு பக்கத்துல ஒரு கலசத்தையும் வச்சுட்டு கிளம்பிட்டாராம். ஆனா அடுத்த சில நாட்கள்ல குருவை தனியா பறவைகளுக்கு இரையா விட்டுட்டோமேங்கிற தவிப்புல திரும்பவும் அங்க போய் பார்த்திருக்காரு. சிஷ்யருக்கு பெரும் அதிர்ச்சி தான் மிஞ்சி இருக்கு. அங்க வெறும் எலும்புக்கூடுகள் மட்டுமே இருந்திருக்கு. அத பார்த்து அதிர்ந்து போன சிஷ்யர் அந்த எலும்பையெல்லாம் ஒரு துணி மூட்டையில எடுத்து வந்து கீழ் மடத்துக்கு கொண்டு வந்து இங்க கோயிலா உருவாக்கி இருக்காரு.
அதுக்கப்புறம் சித்தரோட சாபத்தால அந்த சிஷ்யர் இறந்து போயிருக்காரு. இதுதான் மேல் கவிமடான்னு சொல்லப்படுற இடம். இந்த பகுதிதான் இங்க இருக்கிற பசுவலிங்கையா சித்தரோட ஜீவ சமாதிக்கு நுழைவு வாயில். குகைய இத்தனை அழகா மாத்தி வீடா ஆக்கி வச்சிருக்காங்க. அத பத்தி அந்த குடும்பத்துக்கிட்ட பேசினேன். அவங்க அங்க வந்த கதைய சொன்னாங்க. பசவலிங்கையா இவரும் இந்த குகை மேல கவிமடாவுல வாழ்ந்துட்டு அங்கேயே ஜீவசமாதி ஆகியிருக்காரு. இந்த குகை பகுதியில தவம் இருந்த பசுவலிங்கையாவுக்கு சேவை செய்யறதே இவங்க முன்னோரோட வேலையாம். அதுக்காக தியானம் செய்யற சித்தரை விட்டு தள்ளி போகாம இங்கேயே இருக்கணும்னு நினைச்ச குடும்பம் அங்கேயே தங்கி இருந்து அவரை பாதுகாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதிலிருந்து அவங்க அடுத்தடுத்த தலைமுறையும் இங்கேயே தங்க ஆரம்பிச்சதா சொல்றாங்க. அவங்க கிட்ட பசுவலிங்கையா சித்தரை பத்தி கேட்க ஆரம்பிச்சேன். அவரோட பூர்வீகம் பத்தி சொல்லும் போது அவரை பத்தின முழு விவரங்கள் தங்களுக்கு தெரியாதுன்னு, ஒரு காலத்துல இறைவனை தேடி இங்க வந்து சேர்ந்த அரசர் இனத்து மனிதர்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விவரங்களை என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. நானும் பொறுமையா அவங்க சொல்ற விவரங்களை எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். நான் அந்த குகையில இருக்கிற பஸ்வலிங்க சித்தர் வாழ்ந்த இந்த ஜீவ சமாதி வந்து நான் பார்த்துட்டேன். ஆனா இவர் வாழ்ந்த காலத்துல வந்து இவர் யூஸ் பண்ண அந்த மரக்கட்டில், மரச்சேரு, அவர் யூஸ் பண்ண அந்த செப்பல், கொம்பு, இது எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. அங்க இருந்த சித்தரோட படங்களை எனக்கு காட்டிய அவங்க சித்தர் அடிக்கடி தியானம் செஞ்ச இடத்தையும் ஜீவசமாதியான இடத்தையும் காட்டினாங்க. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஜீவசமாதிய பாக்குற அதிசயத்தை என்னால உணர முடிஞ்சது. இங்கேயே தங்கி சித்தர்களோட சமாதிய கவனிக்கும் குடும்பத்தினர்கிட்ட நான் விசாரிச்சேன். இங்க சிறுத்தைகள் சாதாரணமா நடமாடும் அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க. சித்தர்களோட அருளால எங்களை ஒன்னும் பண்ணாதுன்னு இவங்க நம்பிக்கையா பேசுறதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு புரியல. இப்பவும் கூட இங்க ஜீவ சமாதிகளை தரிசிக்க ராத்திரி வேளைகள்ல பல மிருகங்கள் வந்து போறதா இவங்க சொன்ன இன்னொரு தகவல் என திகிலடைய செஞ்சது. அப்படியே இவங்களோட முந்தைய தலைமுறையினர் இங்க இருந்த சமயத்துல நடந்த ஒரு அதிசயத்தை எனக்கு விளக்கினாங்க. ஒரு சமயம் இந்த குடும்பம் இருக்கும் இந்த குகைக்கு மேல மின்னல் தாக்கி ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து விழுந்திருக்கு. அப்போ அவங்க இங்க இருந்த பசுவலிங்கையா சித்தர்கிட்ட முறையிட்டு இருக்காங்க. அவரு வந்து அந்த பாறையில ஓம்னு எழுதிட்டு இனி அந்த பாறை விழாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதுதான் அந்த பாறை. இன்னமும் அந்தரத்துல தொங்கினபடியே இருக்கு. சித்தர் எழுதின ஓம் இன்னைக்கும் அழியாம இருக்கு. அவரோட சக்தியாலதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த பாறை சரிந்து விழாம இருக்கிறதா இங்க எல்லாரும் உறுதியா நம்புறாங்க. எனக்கு இந்த காட்சி ரொம்பவே பிரமிப்பை ஏற்படுத்தினது. இந்த மலைப்பகுதியில் வந்துட்டு நிறைய சிறுத்தை, கரடி இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு நிறைய பாம்போட தோல்கள் நிறையா இருக்குது. ஸோ இங்கே பாம்பு நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு கர்நாடகாவுல இருக்கேன். இங்க ஹாசன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கவிமடாங்கிற ஒரு மலையில நிறைய டெரரான விஷயங்கள் நடக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இந்த மலையில இன்னைக்கும் சூட்சும ரூபத்துல உலாவரும் சித்தர்களை பாதுகாக்க கரடி, சிறுத்தைகள் காவல் இருக்கிறதா கேள்விப்பட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன். இங்கேயே மேல இருக்கிற பகுதியில இன்னொரு சித்தரும் ஜீவசமாதியான விவரத்தை சொன்னதும் எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இங்க ஒரு சித்தர் மட்டும்தான் இருக்கிறதா நினைச்சு வந்தேன். ஆனா கூடுதல் பரிசா இன்னொரு சித்தரை தரிசிக்கிற அனுபவமும் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த மனிதர்
என்ன மேல இருக்கிற ஜடாமுடி சித்தரை பத்தி சொல்லிக்கிட்டே பாறைகள்ல அமைக்கப்பட்டு இருக்கிற படிகள் வழியா என்ன அழைச்சுக்கிட்டு போனாரு. அங்க மேல இருந்த ஜீவசமாதிய பத்தின விவரங்களையும் அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. அவர்தான் ஜடாமுடி சித்தர். இந்த சித்தர் எப்பவும் தியானத்திலேயே இருப்பாராம். அப்படி இவர தியானத்துல இருக்கும் போது தரையில இருந்து 1 அடி உயரத்துல அவரு மிதந்தபடியே இருப்பாராம். அந்த சமயத்துல பாம்புகள் அவரோட குகைய சுத்திட்டே இருக்கும்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை எனக்கு சொன்னாங்க. இப்பவும் மிருக நடமாட்டம் இருக்கிறதா சொல்லப்படும் அந்த இடத்த நான் சுத்தி பார்த்தேன். அப்போ நான் அந்த இடத்த கடக்கும் போது ஒரு பாம்போட சட்டை அங்க இருக்கிறத பார்த்தேன். அதாவது இந்த மலைப்பகுதியில் வந்துட்டு நிறைய சிறுத்தை கரடி இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நிறைய பாம்போட தோல்கள் நிறைய இருக்கு. ஸோ இங்கே பாம்பு நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இது ஏதோ ஒரு வார்னிங் போல எனக்கு தோணுச்சு. உடனே அந்த இடத்த விட்டு பயத்தோட நான் திரும்பிட்டேன். பறவைகளுக்கு தனது உடலை இரையாக்கிய சித்த மலையா, உருண்டு வந்த பாறைய ஓம்னு எழுதி தடுத்து நிறுத்தின பசவலிங்கையா, தரையில இருந்து 1 அடி உயரத்துல மிதந்தபடி தியானத்துல இருக்கும் ஜடாமுடி சித்தர். இப்படி வித்தியாசமான 3 சித்தர்களோட ஜீவசமாதியோட வைப்ரேஷன் இன்னைக்கும் இந்த மலையில இருக்கு. இப்பவும் இந்த மலையில சிறுத்தை மாதிரியான மிருகங்களோட நடமாட்டம் அதையெல்லாம் உறுதிப்படுத்தினபடி இருக்கு. வேற ஒரு அமானுஷ்ய அனுபவத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒலிபரப்பாகும். உலகை மீண்டும் தமிழினம் ஆளப் போகிறது. குமாரிகாண்ட எப்படி தெரியுமா? தமிழ் சம்ஸ்காரத்தை ஸ்டார்ட் பண்ண ஸ்தலம். தமிழ் சம்ஸ்காரம் இந்த வேர்ல்டு முழுவன் ரொம்ப மதிக்கிற லெவலுக்கு வரும். வெளிவரும் லெமூரியா கண்ட ரகசியங்கள், போகர் சிலை தேடும் பயணத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், 3வது கண் எக்ஸ்க்ளூசிவ். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். நான் பைத்தியக்காரனா? ஏங்க, நீ காவடி எடுத்துன்னு போனியோ, சிவனை கும்பிட்டியோ, நீ அல்லாவை கும்பிட்டியோ, நீ கிருஷ்ணனை கும்பிட்டியோ, எனக்கு தேவையில்லைங்க. இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க.